ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெரண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜெரண்ட் அப்படின்னாலே ஜஸ்ட் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது, இவ்வளோ தான் எல்லாருக்கும் இருக்க ஐடியா. ஆனால் அதில் டிஃப்ரெண்ட்டாக 6 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எந்த இடத்துல ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது என்ன மாதிரி சேஞ்சஸ் வரணும் அப்படின்றதுக்கு 6 ஸ்ட்ராட்டஜி டோட்டலாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். ஒரு வேர்டில் இ அப்படின்ற டேர்ம் கடைசியாக வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஈயை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஐஎன்ஜி ஆட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் அரேஞ்ச். இதில் பார்த்தீங்கன்னா இ அப்படின்ற டேர்ம் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த ஈயை ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணுறீங்க. அப்போது அரேஞ்சிங். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சி. எப்போ ஒரு இடத்துல வந்து 2 டபுள் வேர்டு கடைசியாக முடியும் போது டபுள் வேர்டு வருதோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. நீங்களே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வேர்ட் கூட அப்படியே ஐஎன்ஜி ஆட் பண்ணலாம். ஸோ சீயிங், திஸ் இஸ் அ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தேர்ட் பாருங்கள், டை. இது ஒரு தேர்ட் மெத்தட். இதில் ஐஇ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஇ அப்படின்ற பார்ட் ஆஃப் அந்த ஆல்ஃபபெட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் தான் அங்கே ஒய் நம்ம சேர்த்துட்டு அது கூட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஐஇயை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஒய் போடணும். அப்போ டை ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறேன், டையிங். அப்போது லை. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இன்னொரு 3 ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் வாங்க. எஸ், நெக்ஸ்ட்டு 4th ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் மை டியர்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி, ஆனால் கொஞ்சம் ரேரும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேர்டு வந்து கான்சோனண்ட்டாக முடியணும். கான்சோனண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் EEIOU இது நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது இந்த 5 ஆல்ஃபபெட்ஸ் தவிர இருக்கக்கூடிய 21மே நமக்கு கான்சோனன்ஸ் அப்படின்ற நேமில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போது லாஸ்ட் ஆல்ஃபபெட் கான்சோனண்ட்டாக இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் ஒரு ஷார்ட் வவ்வல், அதாவது இந்த AEIOU ப்ரனன்சியேஷன் வர மாதிரி ஒரு ஷார்ட் வவ்வலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக இருக்க கான்சோனண்ட்டை டபுள் பண்ணணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸ்விம். எம்ன்றது கான்சோனண்ட், அதுக்கு முன்னாடி ஐன்ற ஒரு ஷார்ட் வவல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஷார்ட் வவல்னால் என்ன, ரொம்ப அதிகமாக நீட்டாக வந்து அதோட ப்ரனன்சியேஷன் வராமல் கொஞ்சம் குட்டியாக வரும். ஸ்விம், ஸ்விம். ஓகே, ஸோ அப்போது இங்கே டபுள் பண்ணி அதை கடைசியாக ஸ்விம்மிங் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுதான் 4th ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் 5th ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் வாங்க. இது லைட்டாக, அதாவது நம்ம மேலே 4th மெத்தட் பார்த்தோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மெத்தடை பேஸ் பண்ணியே தான் இதுவும் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், இதுலேயும் லாஸ்ட் வேர்ட் கான்சோனன்ட் தான். ஆனால் கான்சோனண்ட்டுக்கு முன்னாடி டபுள் வவல்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு, EA. அப்போ டபுள் வவல் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆச்சுன்னா நீங்கள் எந்த சேஞ்சஸும் அங்கே செய்யவே தேவையில்லை. அப்படியே இருக்க வேர்ட் கூட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போ அப்பியர். ஆர்ன்றது கான்சோனண்ட், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய EA அது பார்த்தீங்கன்னா வவல். அப்போ டபுள் வவல் வந்திருக்கனால அது கூட ஜஸ்ட் நீங்கள் ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். மேம் இந்த ரூல்ஸ்லாம் ஓகே, இது போக ரொம்ப சிம்பிளாக ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா இதுதான் இந்த 6th ஸ்ட்ராட்டஜி. ஒரு வேர்ட் வந்து WXY ON ஆன் அப்படின்னு முடிகிறது, ENUR இந்த மாதிரிலாம் முடிஞ்சது அப்படின்னா யோசிக்காமல் அங்கே எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது, அப்படியே ஐஎன்ஜி ஆட் பண்ணிடலாம். இதுக்கான ஒரு மாடல் தான் ஃபிக்ஸ், FIX, ஃபிக்ஸ். இது கூட அப்படியே நீங்கள் ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதிலேருந்து ஒரு மாடல் தான் ER ஆட் பண்ண என்டர் அப்படின்ற ஒரு டேர்ம். இப்போ இது கூட நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் டிரெக்டாக ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம், என்டரிங். இவ்வளோ தான் மை டியர்ஸ் ஜெரண்ட். காட் இட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஆல்.